அம்மா தான் வந்து வீட்டில் எல்லா வேலையுமே செய்வாங்க. அம்மா வேலை செய்யும்போது அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் இருக்கும்னு நமக்கு தெரியாது. அந்த கஷ்டம் வந்து நமக்கு எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருப்பாங்கல்ல, அப்போ அந்த வேலை எல்லாமே நம்ம செய்வோம்ல, அப்போ தான் அம்மாவோட கஷ்டம். அம்மாவுக்கு எந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்கும், உடம்பு வலிக்கும், கை வலிக்கும், அந்த வலி எல்லாமே எப்போ தெரியும்னா, அந்த வேலை நம்ம எல்லாருமே செய்யும்போது தாங்க தெரியும். ஸ்டார்டிங்கில் 1 டேஸ் 2 டேஸ்லாம் தெரியாது. அம்மாவுக்கு 1 மந்த் 2 வீக்ஸ் அது மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தான் நமக்கு தெரியும். அந்த கை வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, உடம்பு வலிக்கிறது எல்லா வலியுமே அப்போ தான் தெரியும். அப்போ தான் அம்மாவும் இத்தனை நாளாக எல்லா வேலையுமே செஞ்சு நமக்காக கஷ்டப்பட்டு அம்மா கை வலிக்கணும்லாம் சொல்லும்போது நம்ம எதுக்கு உனக்கு கை வலிக்குது அது மாதிரியே தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அம்மாவோட வேலை எல்லாமே செஞ்சிட்டு இருக்கும்போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம்னு. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வந்து எனக்கு எங்கள் அம்மாவோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி உங்கள் அம்மாவோட கஷ்டம், உங்கள் அம்மா தான் எல்லா வேலையுமே செய்வாங்க, உங்கள் அம்மாவுக்கு என்ன ஒரு கஷ்டம் அது மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த வேலையை வந்து நீங்கள் ஒரு வாரம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியும். இதே மாதிரி இருக்க அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக கையெடுத்து கும்பிடணும். அவங்க தான் நம்மளை ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் அம்மாவோட வேலை எல்லாமே. அதை யாராலையுமே ஈடு செய்ய முடியாது. அம்மா தாங்க எல்லாமே.